வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். அதிக கடன்ல நான் மாட்டிக்கிட்டேங்க. அதிகமான வட்டியில வேற மாட்டிக்கிட்டேன். இப்போ வட்டி மட்டுமே நான் கட்டிட்டு வரேன். வாழ்நாள் முழுசா இந்த வட்டியிலேயே போயிட்டுருக்கு. ஒரு 10 வருஷமா இந்த கடன்லேயே நான் ஓடிட்டுருக்கு வாழ்க்கை. நான் வாங்குற சம்பளம் அந்த வட்டி கட்டுறதுக்கே கரெக்ட்டா இருக்கு. இதுலேருந்து வெளியே வரதுக்காக நான் எவ்வளோ முயற்சிகள் எடுத்தாலும், அந்த முயற்சியெல்லாம் எனக்கு தோல்விய தான் தருது. ஒரு கட்டத்துக்கு மேல விரக்தி வந்துருது. இந்த விரக்தின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயம் நமக்கு கிடைக்காம போகும் பட்சத்தில் இந்த விரக்தி வரும். அதாவது ஒரு 5 நாள் கழிச்சு ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்லியிருப்பாரு. நமக்கு தேவையான பணம் ஒரு ரூ. 10,00,000 அந்த ரூ. 10,00,000 இருந்துச்சுன்னா இருக்கிற கடன்லாம் அடைச்சு நிம்மதியா இருக்கலாம்னு ஒரு பிளான் வச்சிருப்போம். அந்த 10 நாள் கழிச்சு அவர தரக்கூடிய அந்த ரூ. 10,00,000 என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவர் தர முடியாம ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பாரு. அதனால கிடைக்காம போயிட்டுருக்கும். இல்லப்பா முடியாதுன்னு சொல்ருவாரு. இந்த 10 நாள் வரைக்குமே மனசு சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், நல்லா சாப்பிட்டுருப்போம், எல்லாம் நிம்மதியாப்பா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருவோம்ப்பா, நிம்மதியா இருந்திருப்போம். அது கிடைக்காத பட்சத்தில் ஒரு விரக்தி வரும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சே! ஒரு மாரி விரக்தி வந்துரும். சரி இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம் பார்த்தேன்னா, இதே போல நெறைய ஒவ்வொரு விஷயமும் தோல்விய சந்திக்க சந்திக்க மனசு என்னன்னா, என்ன நடந்து என்னடா பிரயோஜனம்? நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும் போல இருக்குது. கடைசி வரைக்குமே நம்ம அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு வாழ்க்கையில இப்படியே தான் போயிட்டுருக்கணும்படி ஒரு விரக்தியில இருப்பாங்க. ஒருவேளை இந்த விரக்தியில நீங்க இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஒரு ஏழை வீட்டில ஒரு குடும்பஸ்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. இதே போல ஒரு கடன் பிரச்சனையில தான் அவரும் மாட்டிட்டு இருக்காரு. அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வரதுக்காக அவர் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அவரால சமாளிக்க முடியல. ஏன்னா வருமானமும் ரொம்ப கம்மி. அவர் வாங்கியிருக்க கடன் ரொம்ப அதிகம். குடும்பத்துக்காக தான் வாங்குனாரு. இருந்தாலும் அந்த குடும்பத்தார அவர நொய் நொய் நொய்ன்னு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. வீட்ல கடன்காரங்க திட்டிட்டு போறத பார்த்துட்டு ஒய்ஃப் திட்டுறாங்க. அம்மா, அப்பாவும் திட்டுறாங்க. "ஏன்டா இதுக்காடா உன்ன பெத்தோம்? கடைசி வரைக்குமே எங்க வாழ்நாள் ஃபுல்லாவும் உன்னால நாங்க அசிங்கப்பட வேண்டியதா இருக்குன்னு" எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவர் சின்னதா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருப்பாரு. அந்த தொழில்ல நஷ்டம் வந்திருக்கும். அதனால இந்த கஷ்டத்துல மாட்டிட்டு இருப்பாரு. இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நொந்து போய் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டாரே அவர சீ போன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை மாறுனதுனால, திண்ணையில படுத்து தூங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்கிறதே கிடையாது. ஏன்னா சுத்தி சுத்தி கடன் வாங்குறதுனால கடன்கார குடும்பம்ன்ற மாரி அந்த பேர் வந்துச்சு அந்த தெருவுல. ஒரு நாள் அந்த மனுஷன் தூங்கிட்டு இருந்தாரு. நைட் டைம்ல அவர் தூங்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு, "அப்பா எழுப்பிட்டு தண்ணி குடுப்பான்னு" அவரும் தண்ணி குடுக்குறாரு. தண்ணி குடிச்சிட்ட பிறகு, "ஒரு ஹெல்ப் பண்ணுப்பான்னாரு." "என்னப்பான்னு?" கேட்டேன். "நான் வெளியூர்லேருந்து வரேன். நானு காலையில வேற ஒரு இடத்துக்கு போணும். அதனால இந்த மூட்டைய நீ உன் கையில குடுத்துட்டு போறேன். இந்த மூட்டைய பத்திரமா வச்சுக்கோ. நான் காலைல வாங்கிக்கிறேன்ப்பா. ஏன்னா போற இடத்துல திருடங்கலாம் திருடிட்டு போயிடுவாங்க பயமா இருக்கு." சொல்லும்போது, "சரிங்க மூட்டை தானேங்க. சரிங்க குடுங்கன்ட்டு" அவர் எதுவுமே அத பிரிச்சு கூட பார்க்கல. சரிங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, காலைல எழுந்து பார்க்குறாரு, அந்த முதியவர் காணோம். அவர் எழுந்து போயிட்டாரு போல இருக்கு. இந்த முதியவருக்காக அவர் வெயிட் பண்றாரு. அன்னைக்கு சாயங்காலம் ஃபுல்லா வெயிட் பண்றாரு. 2 நாளா வெயிட் பண்றாரு. 3 நாளா வெயிட் பண்றாரு. அந்த முதியவர் வரவே இல்ல. வீட்ல இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தான் குடுத்துட்டு போனாரு. அதுக்குள்ள என்ன இருக்காது ஓப்பன் பண்ணி பாரேன். அவர் குடுத்துட்டு போனாருன்னா, என்ன ஏதாவது விலாசம் எதா இருக்கா? என்ன வச்சிருக்காரு கொஞ்சம் பாருன்னு அவர் சொன்னாரு. இல்லங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் நம்ம நம்பி ஒரு பொருள் குடுத்துருக்காங்கன்னா, அத எதுக்கு நம்ம பிரிச்சு பார்க்கணும்? வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல. அதனால அவர் வாங்கிக்கிற வரைக்கும் நம்மகிட்ட இருந்தாவே பாதுகாப்பா இருக்கணும். அதுக்காக தான் அவர் குடுத்துருக்காரு. நம்ம பாதுகாப்பா வச்சுக்கலாம். மத்தபடி இதுக்குள்ள பிரிச்சு பார்க்கறது தப்பு. அவர் சொல்லும்போது, வீட்ல இருக்கிறவங்கலாம் இன்னும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. "உன்ன மாரி ஒரு ஆளு கிடையாது. நீ எதுக்கும் லாயக்கு கிடையாது. உன்ன நம்பி ஒருத்தன் குடுத்துட்டு போனான். அது என்னன்னு பார்க்கவும் மாட்டேன்ட்டு" ஏற்கனவே சொல்லு மேல சொல்லு வாங்கிட்டாரு. இவங்க எல்லாரும் திட்ட திட்ட ரொம்ப அவமானத்த சந்திக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இந்த பேக் வச்சு சுத்திட்டு இருக்காரு. ஒரு 5 நாளா சுத்திட்டு இருக்காரு. எந்த ஒரு தகவலும் அந்த முதியவர பத்தி வரல. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அ அரண்மனை காவலர்கள் அவர்கிட்ட வராங்க. "ஐயா வாங்க, அரண்மனைக்கு போணும்னோனையும்" இவரு பயந்துட்டாரு. "என்னங்க என்ன விஷயம்? உங்க கையில தானே இந்த மூட்டை இருக்கு. வாங்கன்னோனே" இவரு பயந்துட்டாரு. என்னடா நம்ம திருடன் வச்சுட்டாரான்னு. "இல்லைங்கய்யா ஒருத்தர் குடுத்துட்டு போனாரு. அதெல்லாம் தெரியும் வாங்கன்ட்டு" என்ன கூட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கார அம்மாவும் கேட்குறாங்க, "எதுக்குங்க இவர கூட்டு போறீங்க? இவரு எதுவும் திருடலைங்க. அந்த வயசானவர் தாங்க குடுத்துட்டு போனதா இவரு சொல்றாரு. அவரு குடுத்துட்டு போனாரு தான் சொல்றாரு. நீ பார்த்தியா அவரு குடுத்தத?" அவங்க கேள்வி மேல கேட்கவுடனே அந்த அம்மாவுக்கு டவுட் வந்துச்சு. ஐயோ! நம்ம வீட்டுக்காரர் திருடிட்டாரு போலது. அந்த அம்மாவுக்கும் ஒரு டவுட். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஊர் ஃபுல்லா பரவிடவும், அவர் மேல இன்னும் கெட்ட பேர் மோசமாயிருச்சு. "ஓ! இவன் கடன் வாங்குனவன் தான் இப்ப பார்த்தீங்கன்னா, திருடனாவே மாறிட்டான்ட்டு" ஊரெல்லாம் அசிங்கமான ஒரு பேச்சு வந்துருச்சு. இவர கூட்டு போறாங்க அரண்மனையில. அரண்மனைய பார்க்கும்போது, அந்த இடத்துல ராஜா ஒரு 2 பேர் விசாரிக்கிறாரு.
இவன் வழியில நின்னுட்டுருக்கான். என்ன விசாரிக்கிறான், அடுத்தது நீ தான் வெயிட் பண்ணு நிக்க வைக்கிறாங்க. ராஜா என்ன சொல்றாருன்னா, அந்த நாட்ல ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்காக நான் மாறு வேடத்துல போயிட்டுருப்பேன். மாறு வேடத்துல போகும்போது எந்த வீடு ரொம்ப மோசமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்களோ, அந்த குடும்பத்திற்கு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்காவது பணத்த குடுத்துட்டு வருவேன். அவங்ககிட்ட வந்து நாளைக்கு வந்து வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு வருவேன். அப்படி நான் குடுத்ததுல பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து திரும்ப குடுக்கல. அவங்கள பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ட்டு அந்த 2 பேர்ட்ட கேட்குறாங்க. உங்ககிட்ட நான் பணத்த குடுத்தேனே, ஏன் நீங்க திரும்ப தரலன்னும்போது அவங்களுக்கு புரியல. ஐயா நீங்க எப்போ குடுத்தீங்கன்னும்போது, நான் ஒரு முதியோர் வேடத்துல வந்து குடுத்துருப்பேன். நல்லா பாருன்னு. ஆமாங்க ஒரு வயசானவர் குடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லி வரல. அதனால இந்த உள்ள இது பிரிச்சு பார்த்தா உள்ள பொண்ணு வெளிய இருந்தது. நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால இத எடுத்து நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்க கடனெல்லாம் அடைச்சுட்டு நல்லா செல்வாக்கா இருக்கிறோன்ட்டு சொன்னோனே ராஜா சொல்ட்டாரு. சரி போன்னு விட்டுட்டாரு. இந்த மனுஷன கூப்பிட்டாரு. உனக்கும் குடுத்தேனே பணத்த, நீ எதுக்கு ஏன் எடுத்து செலவு பண்ணலன்னும்பொழுது அவர் சொல்றாரு, இல்லைங்க ஒரு முதியவர் வந்து குடுத்தாருன்னு எனக்கு தெரியும். அது நீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த முதியவர்கிட்ட நான் திரும்ப குடுக்கணும். அதுக்காக தான் நிக்கிறேன்னும்போது அவருக்கு இன்னும் புரியல. ஏன்பா நான் தான்ப்பா அந்த முதியவரு. நான் மாறு வேஷத்துல வந்து தான் உன்ட்ட குடுத்தேன்னு சொல்லும்போது, அவர் அப்ப கூட நம்பல. இல்ல நீங்க ராஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என்ட்ட யார் குடுத்தாங்களோ அவங்ககிட்ட தான் நான் திரும்ப குடுப்பேன்னும்போது, இவரு ராஜா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறானா? உனக்கு அவ்வளோ கடன் இருக்குன்னு கேள்விப்பட்டேனே! இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில நீ இவ்வளோ பிடிவாதமா இருக்கேன்னும்போது, இல்லைங்க கடன் இருக்கிறது உண்மதான். ஆனா நான் யாரையும் ஏமாத்தல. என் சூழ்நிலை அப்படி இருக்கு. அதனால நான் கெட்டவன்னு அர்த்தம் கிடையாது. பணம் மட்டும் தான் என்ட்ட இல்ல. மத்தபடி என்னோட குணம் எதுவும் மாறலன்னும்போது, அந்த ராஜா மறுபடியும் போய் பழையபடி அந்த வயசான வேடத்துல வராரு. வந்தோனே அந்த பார்க்குறான். அப்பதான் நம்புறான். ராஜா இவருதான்ட்டு அப்புறமா குடுக்குறான். அந்த ராஜா என்ன பண்றாரு, அவன்ட்டயே குடுத்து முதல்ல பிரிச்சு பாருன்னும்போது, பிரிச்சு பார்க்கும்போது ஃபுல்லா தங்கம், வெள்ளியா இருக்கு. அந்த ராஜா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. சரி இந்த தங்கம், வெள்ளி மட்டும் கிடையாது. உனக்கு வந்து இந்த ராஜ்யத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல உனக்கு ஒரு பதவிய குடுக்குறேன்னு சொல்லி, அவன் தலையில கிரீடத்தையும் வச்சு அவங்க கனப்படுத்துறாரு. அவங்க குடும்பத்தாரும் வந்து ஆச்சரியப்படுத்துறாங்க. அவன அவமானப்படுத்திய, அவன பற்றி முழுமையா தெரிந்து கொள்ளாத இந்த ஊர் மக்களும் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பணம் ஒரு மனுஷங்கிட்ட இல்ல. இது ஒண்ணு தான் வந்து நெறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தகுதியா இருக்கு. இப்ப இந்த மனுஷன எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு அவ்வளோ கடன் இருக்கு. ஆனா, அவர்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்ல குணம் தான் அந்த பிரச்சனையிலருந்து வெளிய வந்தது. வெளிய வரதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது. நெறைய கடன் வாங்கிக்கக்கூடிய மக்கள் மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு கெட்டவன் மாரியே பார்ப்பாங்க. ஏதோ திருடன் மாரியோ அல்லது ரொம்ப போர்ச்செடி மாரியோ அவன பார்ப்பாங்க. அவங்க சூழ்நிலை அப்படி மாட்டிட்டு இருப்பாங்க. வாங்குன கடத்த திரும்ப செலுத்த முடியல. இது வந்து அவங்களோட இயலாமைய தான் குறிக்குதே தவிர, அவங்களோட கேரக்டர், அவங்களுடைய சுபாவத்த அது பாதிக்கிறது கிடையாது. நெறைய பேர் வந்து ஒரு திருடன் மாரி அவங்கள பார்ப்பாங்க. ஒரு வேள நீங்க கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. ஆமாங்க நீங்க சொல்ற மாரி தாங்க இப்ப சூழ்நிலை இருக்கு. நான் யாரையும் ஏமாத்தணும்னு ஆசை இல்ல. என்ட்ட பணம் வந்தா கண்டிப்பா நெறைய பேர் குடுத்துருவேங்க. ஏன்னா எல்லாரோட வயித்தெரிச்சலும் நான் கொட்டிட்டு தான் இருக்கேன். என்னால சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க. உங்க மனசு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அதனால விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். ஒரு நாள் வரும். அந்த நாள்ல நீங்க ஆச்சரியப்படுற லெவல்ல உங்க சூழ்நிலை முற்றிலுமா மாறும். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல, சில சமயங்கள்ல கடவுள் நமக்கு குடுத்திருக்க விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க பெஸ்ட்டான ஃபியூச்சருக்கு உங்கள கொண்டு போவதற்காக உங்கள தகுதிப்படுத்தக்கூடிய இடம் தான். அதனால இதே இடத்துல அப்படியே இருக்கிறதுக்காக கடவுள் உங்கள இந்த விஷயத்த செய்யல. அதனால பொறுமையா இருங்க. உங்களுக்கான வழிகள் ஒண்ணொண்ணா உருவாக்கி கொண்டிருக்கிறார். கடன் பிரச்சனையானாலும் சரி, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவமானங்களானாலும் சரி, இந்த 2 விஷயம் தான் நெறைய பேர் மனுஷங்கள்ல வந்து அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எப்படா முடியும்? எப்படா இந்த பிரச்சனை வெளிய வரலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. உங்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துருச்சு. நீங்க எண்டிங் பொசிஷன்ல தான் இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றா தயாராகி உங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டும். அதனால நம்பிக்கையா இருங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு எதர்ச்சியா சும்மா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துருக்கலாம். கண்டிப்பா இது உங்களுக்கான வீடியோ தான். நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வெளிய வருவீங்க. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, கடவுள் உங்கள கைவிட மாட்டார். நம்பிக்கையா இருங்க. எந்த சூழ்நிலையும் மாறும். தைரியமா இருங்க. உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கான எதிர்காலம் பிரகாசமா இருக்கு. அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனையிலிருந்து வெளிய வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.